ஜோதிடத்துல கரணம் பத்தி ஒரு சின்ன குறிப்பு தான் இது. நம்மள பல பேரு ஜாதகம்னா ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஆனா கரணம் தப்பினால் மரணம்னு ஒரு பழமொழியே இருக்கு. அப்போ இந்த கரணம் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற எவ்வளவு பெரிய சக்தின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. அத பத்தி தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல கரணத்தோட பவர் என்னன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அதிபதி உண்டு. அவரை கரணநாதன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவர்தான் உங்க ஜாதகத்தோட கேப்டன் மாதிரி. மத்த கிரகங்கள்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் இந்த கேப்டன் மட்டும் வீக்கா இருந்தா அந்த மேட்ச் போச்சுதான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இது முக்கியம். ரெண்டாவதா, கரணங்கள்ல மொத்தம் 11 வகை இருக்குது. இதுல நல்ல பலன் தர்ற சுப கரணங்கள், கொஞ்சம் கஷ்டம் தர்ற அசுப கரணங்கள்னு 2 குரூப் இருக்கு. இப்போ பவம் கௌளவம் மாதிரியான சுபகரணத்துல பிறந்தா வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகும். அதே சமயம் சகுனி நாகவம் மாதிரி அசுப கரணத்துல பிறந்தா கொஞ்சம் சவால்கள் இருக்கத்தான் செய்யும். அப்போ கடைசியா இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். கல்யாணம், புதுசா தொழில் தொடங்குறதுன்னு எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் உங்க ஜாதகத்துல கருணநாதனும் யோகம் தர கிரகமும் நல்ல நிலையில சேர்ற நாட்களை பார்த்து ஆரம்பிச்சிங்கன்னா அதுல தோல்வியே வராது. இதனாலதான் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல சுபகரணங்கள் வர்றதில்ல. சுருக்கமா சொல்லணும்னா உங்க ஜாதகத்துல கரணத்தோட நிலையை புரிஞ்சுக்கிறது உங்க வாழ்க்கையோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு ரகசிய சாவி மாதிரி.